ஹாய் மக்களே, சண்டேனாலே பீஃப் ஒரு வகலம் தான். அதனால் இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி 1 கிலோ பீஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் சமையல் பண்ணணும். பீஃபு கொஞ்சம் சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லித்தரேன், வாங்க. ஒரு கிலோ பீஃபு சரிங்களா? இதை நீ கழுவி எடுத்து நீட்டாக கழுவி தனியாக மாற்றி வைக்கலாம். சரி மக்களே, இப்போ பீஃபை கழுவி எடுத்துட்டோம். இனி இதில் தண்ணி ஊற்றாமல் அடுப்பில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் போடணுன்னு வாங்க பார்க்கலாம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஓகேங்க, அதை போட்டு விட்டுருக்கலாம். அடுத்தது மஞ்சள் பொடி கொஞ்சம் போல், அதுவும் 1/4 ஸ்பூனை விட கம்மியாக போட்டால் போதும். இப்போ இதை அப்படியே அடுப்பில் ஏற்றிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி இதுக்கு மேலே வச்சு மூடி வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வேகவும் செய்யும், நமக்கு டைம் கொஞ்சம் மிச்சம் ஆகும். ஆவியில் இருந்து வெந்து சூப்பராக ஒரு டேஸ்டியாட்டம் இருக்கும், சரிங்களா? ஓகே மக்களே, ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு வரும்போது நல்லா கொதித்து தண்ணியிலே பபிள்ஸ் எல்லாம் உருண்டு வந்திருக்கு, பார்த்தீங்களா? இப்போ அடியில் எல்லாம் நல்லா இதாக இருந்திருக்கும். சரி, ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா கொதுன்னு கொதிச்சிட்ருக்கு. தண்ணி மட்டும் அதிகமாக இருக்குது, பார்த்தீங்களா? நம்ம தண்ணி ஒரு லெமனை இதில் பிழிஞ்சு விட்டால் போதும். அப்போ கொஞ்சம் கூட ஈஸியாக நேரம் கொஞ்சம் இதாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அந்த இதில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக கிடைக்கும், சரிங்களா? ஒன்று விட்டுடலாமா? லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே தண்ணி மூடி வச்சுக்கலாம். ஓகே மக்களே, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பபிள்ஸ் மாறிடுச்சு. தண்ணி எல்லாம் வற்றி அப்படியே இருக்குது. ஆஃப் பண்ணி நேரமே ஆஃப் பண்ணி போட்டேன். கடைக்கு போயிட்டு பார்த்தேன் தண்ணியெல்லாம் வற்றி அடிப்படையாக சூப்பராக வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். அடிப்படையாக இருக்குது, பார்த்தீங்களா? இனி இதுக்கு என்னெல்லாம் மசாலா உண்டுன்னு மசாலா பார்த்துக்கலாம். இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இனி என்னெல்லாம் மசாலா வேணும்னு உள்ளதை பார்த்துக்கலாம். மல்லி பொடி 2 டீஸ்பூனு, அடுத்தது மிளகு பொடி 1 டீஸ்பூனு, அது மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, எடை மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, அடுத்தது பட்டை கிராம்பு இதெல்லாம் மிக்சிங்கில் உள்ளது பொடிச்சு வச்சுருக்கிறது 2 டீஸ்பூனு போடலாம். மட்டன் பொடியும் அதே மாதிரி 2 டீஸ்பூனு வரும். ஒரு 10 ரூபா பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் அப்படியே கிண்டி விட்டுட்டா போதும். நமக்கு மட்டன் பொடி போட்டது ஏன்னா நமக்கு பீஃபுக்கு பொடி தனியாக கிடையாது, பீஃபுக்கும் மட்டன் எல்லாம் சேர்த்து தான் மட்டன் பொடி, சரிங்களா? அப்புறம் நமக்கு தேவையுள்ள சாதனம் வெளுத்துள்ளி கொஞ்சம் எடுத்துருக்கேன், அப்புறம் இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன், அப்புறம் 5 உள்ளி எடுத்துருக்கேன், 5 தக்காளி, சரிங்களா? இதை இனி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி தக்காளி எல்லாம் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இதை நீ ஒவ்வொன்றா வதக்கலாமா? வதக்கு அடுப்பில் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாமா? அடுத்தது இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு உள்ளி எடுத்து போட்டுக்கலாம். கிண்ட கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் போட்டு விட்டுட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா இதாகலாம். இதுக்கு மேலே இருந்தால் கரிஞ்சு போகும். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். அதையும் இதே மாதிரி நல்லா வசங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி எடுத்து தட்டிக்கலாம். அது ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இறச்சி கூட தட்டிக்கலாம். அரைப்பு எல்லாம் போட்டு இது பண்ணிட்டேன். இதில் லாஸ்ட்டு நல்லா மிக்சிங் பண்ணி விட்டேன். அப்புறம் இப்படி இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்டு நேரத்தை மாதிரி தண்ணி மேலே வச்சு மூடி வச்சுக்கலாம், சரிங்களா? அப்படியே தண்ணி வச்சு மூடி வச்சுக்கலாம்.
ஒரு 10 மினிட் அப்படியே இருக்கட்டும். இல்லை, இதுதான் எவ்வளோ இதில் எவ்வளோ ப்ராசஸ்ஸு நம்ம பண்ண வேண்டியது. இப்போ அடுப்பில் இதாகிட்டு தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் இதாகும்போது கிளியர் ஆகும். இதுதான் நம்ம பீஃபு. அது ஃப்ரையாகவும் இருக்கும், கொஞ்சம் கிரேவி அப்படி இருக்கும். நம்ம ரூமில் நார்மலாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் நல்லா எப்படி இருக்குது என்னதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிருந்தா இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ கொடுக்குறோம். மெயினாக வந்து பீஃபு, மட்டன், சிக்கன் இதில் தான் அதிகமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, வேறு கொஞ்சம் வேறு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பாய். மறக்காமல் குமாரி பிரவீன் சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கிரேவியும் யாரையும் அப்படி இருக்குது.